ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மில்லட் கார தோசை செய்யலாமா? அதற்கு தேவையான பொருள்: 3/4 மில்லட், 1/4 புழுங்கலரிசி. இதில் போட்டு துவரம்பருப்பு சிறிதளவு பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு சிறிதளவு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த மில்லட் பருப்பு எல்லாம் சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சோம். இந்த அரைத்து வைத்த மாவில் இந்த காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தேங்காய், சோம்பு, தேவையான அளவு உப்பு, இதை மிக்சியில் போட்டு ரன் பண்ணி இந்த மாவில் கொட்டிக்கணும். இந்த வெங்காயத்தை வதக்கி இந்த மாவில் சேர்த்துக்கணும். இந்த அரைத்து வைத்த மாவில் இந்த விழுதை சேர்த்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு எடுத்து தண்ணி ஊற்றி இந்த மாவில் சேர்த்துக்கணும். தோசை கிறிஸ்பியாக வரும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த மாவில் சேர்த்துக்கணும். கடாயில் எண்ணெய் காய்ந்ததும் கடுகு சேர்க்க வேண்டும். கடுகு பொரிந்தவுடன் வெங்காயம் சேர்க்க வேண்டும். பிறகு கருவேப்பிலை சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வறுத்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்தவுடனே அடுப்பை அணைத்து அந்த மாவில் கொட்டிக்கணுங்க. இந்த மாவில் சேர்த்த பிறகு சிறிதளவு மஞ்சள் தூள், கொத்தமல்லி சேர்த்து மாவை நன்றாக கலக்க வேண்டும். கார தோசை மாவு ரெடி. இது தோசைக்கல் வச்சு தோசையாக ஊற்றிக்கணுங்க. தோசைக்கல் காய்ந்ததும் தோசை ஊற்ற வேண்டும். பிறகு சிறிதளவு எண்ணெய் ஊற்ற வேண்டும். நன்றாக சிவக்க விட வேண்டும். இந்த மாதிரி நல்லா சிவந்த பிறகு தோசைக்கல்ல தோசை எடுத்துருந்தாங்க. கிறிஸ்பியான மில்லட் கார தோசை ரெடி. இதை அப்படியே சாப்பிட்லாங்க, இல்லைன்னா சட்னி வச்சுன்னு சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.